பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல மனமகிழ்ச்சியான தவசு காலங்களிலும் நாம் நன்றி திருதியத்தோடு ஆண்டவருடைய அன்பை உணரும்படியாய் கர்த்தர் தந்திருக்கிற இந்த கிருபையின் நாட்களிலே நம்முடைய ஆலயத்தின் வழியாய் நடைபெறுகின்ற நற்செய்தி கூடுகையின் 2ஆம் நாளிலும் நாம் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய திருப்பாதத்தில் அமரும்படியாய் கடவுளுடைய வல்லமை வழிநடத்துதல், அவருடைய இரக்கம் தயவு நம்மோடு கூட இருந்து இந்த நாளிலும் நன்றி செலுத்தும்படியாக அவர் பாராட்டியிருக்கின்ற வழிநடத்தல் எண்ணி நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம இந்த வேளையிலே அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான வசந்த காலங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எந்த அளவு உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கின்றவர்களாக, உம்முடைய சிலுவையின் அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்கின்ற இந்த காலங்களிலே உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தி மீண்டுமாய் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் ஒரு வசந்த காலங்களை பெற்றுக்கொள்ளவும், அதிலே உம்முடைய பாதபடியிலே அமர்ந்து நாங்கள் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் உம்மோடு உறவாடவும் தந்திருக்கிற இந்த நல்ல நற்செய்தி கூடுகைகளுக்காக நன்றி இருந்ததோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் நாங்கள் நன்றி இருந்ததோடு உம்முடைய சிலுவையின் அன்பையும் உம்முடைய மீட்பையும் உம்முடைய வழிநடத்துதலையும் உம்முடைய ரட்சிப்பையும் நாங்கள் உணர்ந்தவர்களாய் உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் வந்திருக்கின்றோம். இந்த கூடுகையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற துதி தோத்திரங்களை கடவுள் இரக்கமாய் ஏற்று உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் ஆசீர்வதித்து இந்த தபசு காலங்களின் நன்மைகளிலும் மகிழ்ச்சியிலும் பலத்திலும் உம்முடைய வல்லமையிலும் பெருக கர்த்தர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் தாமே முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல நாளிலும் நம்மை கூட செய்து அவரை துதிக்கும்படியான கிருபைகளை தந்திருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி இருந்ததோடு ஆண்டவரை துதிப்போம். இந்த வேளையிலும் உங்களுக்கு இந்த லெந்துகால பாடல்கள் என்ற ஒரு சிறிய கைப்பிரதி பாடல் புஸ்தகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதிலே அநேக பாடல்கள் தெரிந்திருக்கும், சில முற்றிலுமாய் தெரியாமலும் இருக்கும். ஆனால் எளிமையான பாடல்கள். ஆகவே இதை கற்றுக்கொள்வோம். இந்த பாடல்கள் மிகுந்த பொருளுள்ள பாடல்கள் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றுமாய் மாணவர்கள் தங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையிலே ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற பாடல்களாக எழுதியவையிலிருந்து இந்த நாளிலும் நாம் ஒரு சில பாடல்களை பாடி, தெரியாத பாடல்கள் என்றால் அதை கற்றுக்கொள்ளும் நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த பாடல் புஸ்தகங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் திரும்பி செல்லுகின்ற பொழுது உங்கள் பைகளில் வைத்து விடாமல் ஆலயத்திலே வைத்து விட்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேகர் உங்கள் பைகளிலே வைத்து எடுத்து சென்று நம்முடைய அருள்பணி பாடல் புஸ்தகங்கள் ஒன்றும் காணவில்லை. நிறைய வைத்திருந்தோம், அது ஒன்றும் காணாமல் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. இருந்தாலும் நாம் இந்த தபசு காலங்கள் நிறைவு பெற்றவுடனே நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வைத்து சென்றீர்கள் என்றால் நாம் தொடர்ந்து பாடுவதற்கும், என்னால் புதிய வரிகள் புதிய பாடல்கள் என்பதனால் நீங்கள் இதிலே என்னோடு கூட இணைந்து பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாகவும், இந்த பாடல்கள் வழியாக ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாகவும், இந்த தபசு காலங்கள் எதற்கு என்பதையும் இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றதாய் இருக்கின்றதையும் நாம் அறிந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மை இந்த கிருபையின் காலங்களிலே அவருடைய பாதபடியில் அமரும்படியாகவும், அமைதியான இந்த சூழலிலும் அவருடைய அன்பை நாம் அணிந்து கொள்ளும்படியாகவும், நம்முடைய சுமைகள் சோர்வுகளை அவருடைய பாதத்திலே போடும்படியாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆகவே இந்த தபசு காலங்களிலும் நாம் நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். இந்த பாடல் புஸ்தகத்திலே 16வது பாடல், அமைதியில் இறைவனை காணுவோம், அமர்ந்தே அவர் அன்பை பூணுவோம், சுமைகளை அவர் பாதத்திலே போட்டு விடுவோம், நம்முடைய சோர்வுகள் நீங்கி நாம் வாழுவோம். அதைத்தான் இன்றைய உபவாச கூடுகையிலும் அருமையான ஐயா அவர்கள் சங்கீதக்காரனின் அனுபவத்தின் வழியாய் நமக்கு சொன்னார்கள். நம்முடைய தேவைகள், சோர்வுகள், தடைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஜெபத்திலே அவரிடத்திலே நாம் சொல்லுகின்ற பொழுது
நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாய் அமையும் என்று நாம் அறிந்த விதமாக இந்த கிருபையின் காலங்கள் அவ்விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த பாடல் தெரியுமா? கடந்த நாட்களிலும் நான் பாடியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆமாம், நாம் இந்த பாடல்களை அதிகம் பயன்படுத்துவதில்லை என்பதனால் மறந்திருக்கலாம். ஆனால் பாடினால் உங்களுக்கு எளிமையான பாடல்கள், நாம் உற்சாகமாக ஆண்டவரை துதிப்பதற்கு இது வாய்ப்பாகவும் நம்மை நாமே இந்த கிருபையின் காலங்கள் என்ன என்பதை உணரும்படியாகவும் அமைந்திருக்கின்ற இந்த பாடல்கள் வழியாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பாடல் எண் 16. அமைதியில் இறைவரை காணுவோம், அமைதியில் இறைவரை காணுவோம், அமர்ந்தே அவர் அன்பை பூணுவோம், அமைதியில் இறைவரை காணுவோம், சுமைகளை அவர் பதம் போடுவோம், சுமைகளை அவர் பதம் போடுவோம், சோர்வுகள் நீங்கியே வாழுவோம், சோர்வுகள் நீங்கியே வாழுவோம், அமைதியில் இறைவரை காணுவோம். நம்முடைய வாழ்வின் காரியங்கள், நம்முடைய கல்வியின் பலனோ, நம்முடைய ஐஸ்வர்யத்தின் பலனோ எல்லாம் நம்மால் முடியும் என்று நாம் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவருடைய துணையின்றி ஒன்றும் நம்மால் செய்ய இயலாது என்பதை இந்த காலங்களிலே நாம் உணரும்படியாகவும், அவருடைய பாதத்திலே அவருடைய பேரருளை நாடி நிற்கின்ற வேளையிலே அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற கடவுளாய் இருக்கின்றார் என்று நினைத்து நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்மாலே எல்லாம் ஆகும் என்று நம்பியே வாழ்ந்தது போதும் என்று, நம்மாலே எல்லாம் ஆகும் என்று நம்பியே வாழ்ந்தது போதும் என்று, பெம்மானின் பாதமே பணிந்து நின்று, பிரம்மானின் பாதமே பணிந்து நின்று, பேரருள் நாடுவோம் வேண்டி நின்று, பேரருள் நாடுவோம் வேண்டி நின்று, அமைதியில் இறைவரை காணுவோம், அமர்ந்தே அவர் அன்பை பூணுவோம், அமைதியில் இறைவரை காணுவோம். கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை, கணக்குகள் பார்த்துமே கணிப்பதில்லை, கடந்ததை கடவுள் நினைப்பதில்லை, கணக்குகள் பார்த்துமே கணிப்பதில்லை, நடந்திடும் பாதையில் கூட வந்து, நடந்திடும் பாதையில் கூட வந்து, நம் நலம் நாடுவார் ஏங்கி நின்று, நம் நலம் நாடுவார் ஏங்கி நின்று, அமைதியில் இறைவரை காணுவோம், அமர்ந்தே அவர் அன்பை பூணுவோம், அமைதியில் இறைவரை காணுவோம், சுமைகளை அவர் பதம் போடுவோம், சுமைகளை அவர் பதம் போடுவோம், சோர்வுகள் நீங்கியே வாழுவோம், சோர்வுகள்
அமைதியில் இறைவரை காணுவோம். ஆண்டவர் கடந்ததை அவர் நினைப்பதும் இல்லை. என்னிடத்தில் நீ இவ்வாறு இருந்தாய் என்று அவர் கணக்கு போட்டு கணிப்பதும் இல்லை. அவர் நம்மோடு கூட பயணிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம் நலம் நாடுகின்ற அவருடைய அன்பை நாம் இந்த கிருபையின் காலங்களிலே உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இந்த கிருபையின் காலங்களிலே நாம் அமர்ந்து அமைதியான சூழலிலே அவருடைய வார்த்தையிலே உறவாடி அவருடைய மீட்பையின் செய்தியை நாம் இன்னுமாய் ஆழமாய் அறிந்து கொள்வோம். தொடர்ந்து உண்மையான உபவாசம் என்ன என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கன் சொன்ன ஒரு பாடல் 15. உண்மையான உபவாசம் என்பது எது? அது உண்ணாமல் இருப்பதா இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்ற செயலை அங்கே பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது என்பது நாம் இந்த வேளையிலும் பாடுவோம். நான் இந்த பாடல்களை பாடி இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை மறந்திருக்கலாம். ஒவ்வொரு லெந்து காலங்களிலும் இந்த பாடல் புஸ்தகத்தை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் அது உங்களுக்கு ஒரு வேளை மறந்திருக்கலாம். ஆக இது எளிமையான பாடல்கள் தான். நாம் இந்த கிருபையின் காலங்களிலே இவைகளை கற்றுக்கொண்டும் ஆண்டவரை துதித்தும் தொடர்ந்து நாம் பாடுவோம். பாடல் எண் 15. உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? எது எது? உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? எது எது? உள்ளத்தில் அன்பின்றி நம் உடலை ஒடுக்குவது ஆண்டவருக்கு ஏற்பில்லாத செயல் என்பதை நேற்றைய தின செய்தியிலே பாக்கியவான்கள் என்பவர்கள், துயருறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய், எப்படிப்பட்ட குணநலங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நாம் தியானித்தோம். அவ்விதமாக சடங்காக இந்த காலங்கள் அல்லாது நம்முடைய சிந்தையில் மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாய், அவருடைய சிலுவையின் அன்பை நாம் சுமந்து அவருக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய் கிருபையின் காலங்களிலே உண்மையான உபவாசத்தை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா? உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா? சடங்காக நோன்பினை மேற்கொண்டால், சடங்காக நோன்பினை மேற்கொண்டால் சிந்தையில் மாற்றமே ஆகுமா? சிந்தையில் மாற்றமே ஆகுமா? உண்மையாம் உபவாசம் எது? எது எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? எது எது? ஆண்டவர் சொல்கின்றார், நம்மை பகிர்ந்து கொடுப்பது உபவாசம். உடையின்றி தவிப்பவருக்கு உடை கொடுப்பது, பிறருக்கு தயை காட்டுவது, சளைப்பின்றி ஆண்டவருக்கு என்று சாட்சியாய் நிற்பது நான் ஏற்கின்ற எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலுமே அவ்விதமாக நம்மை நாமே பிறருக்கு அர்ப்பணிக்கின்ற அடையாளமாய், கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற அடையாளமாய் ஒவ்வொரு கால சூழலிலும் இந்த கிருபையின் காலங்களிலே நம்மை மாத்திரமல்ல, நாம் குடும்பமாக திருச்சபையாக ஆண்டவருக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். உடையின்றி தவித்திடும் ஒருவருக்கு உடையீந்தால் அதுவன்றோ உபவாசம்? உடையின்றி
தவித்திடும் ஒருவருக்கு உடைந்தால் அதுவன்றோ உபவாசம். தடையின்றி பிறருக்கு தயை காட்டி, தடையின்றி பிறருக்கு தயை காட்டி, சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம். சடைப்பின்றி உழைப்பதே உபவாசம். உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? 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 ஆண்டவர் சொல்லுகின்றார், துன்பத்தில் இருப்போரின் துயர்களை நீக்கும்படியாய் தனிமையில் இருப்பவருக்கு நீங்கள் துணையாக அங்கு மாறுங்கள் என்று ஆண்டவருடைய அழைப்பை நாம் உணரும்படியாய் ஏழைகளின் தோழர்களாக அவரோடு இணைந்தென்றும் ஆண்டவரை நோக்கி பயணிப்பது நான் விரும்புகின்ற உபவாசம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற அழைப்பை இந்த கிருபையின் காலங்களிலே ஏற்றவர்களாக நம்மை நாம் அவிதமான திருப்பணிகளிலே நம்மையும் குடும்பத்தையும் திருச்சபையும் இணைத்து கொள்ள ஆண்டவருடைய கரங்களிலே இந்த உபவாச நாட்களை உண்மையான உபவாசமாய் நாம் அனுசரிக்க ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு துணை செய்யும்படியாய் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி, தனிமையில் வாடினால் துணையாகி. துன்பத்தில் இருப்போரின் துயர் நீக்கி, தனிமையில் வாடினால் துணையாகி. எளியோரின் தோழராய் இணைந்தென்றும், எளியோரின் தோழராய் இணைந்தென்றும் இருப்பதே உள்ளத்தின் உபவாசம். இருப்பதே உள்ளத்தின் உபவாசம். உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? 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 அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையான உபவாசத்தை விரும்புகின்ற கடவுள். எவ்விதமான உபவாசத்தை அவர் விரும்புகின்றார் என்பதை நாம் இந்த நாளிலும் அறிந்து அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தர் நம்மை இந்த கிருபையின் காலங்களிலே அழைக்கின்றவராயிருக்கின்றார். தொடர்ந்து நாம் பாடல் எண் 6, வசந்த கால பூக்களே வரும் காலம் சொல்லுங்களே என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் இந்த வசந்த காலங்கள் உங்களுக்கு, பாடல் எண் 6, இந்த வசந்த காலங்கள் வருகின்ற சூழலிலே அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னுடைய வருகை குறித்தும் எச்சரிப்பாய் இருங்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். விதமாக இந்த வசந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவமான வாழ்வின் இலைகள் பழுத்து உதிரும்படியாக எவ்விதமாக இயற்கை தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகின்றதோ, புது வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்றதோ, அவ்விதமாக நாமும் ஆண்டவருடைய காலங்களிலே அன்பிலே அவருடைய சிலுவை நிழலிலே நாம் பெருகும்படியாய் கர்த்தர் இந்த வசந்த காலங்களை நம்முடைய வாழ்வில் தந்திருக்கின்றார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். இந்த பாடலும் நாம் பாடியிருக்கின்றோம். ஆகவே நான் பாடுகிறேன் எளிமையான ராகங்கள். நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாய் சத்தமாகவும் பாடலாம். எல்லாம் பாடுறீங்க, நல்ல உற்சாகமாய் சத்தமாய் கரெக்டாக பாடுறீங்க. ஆக நீங்கள் தைரியமாக உற்சாகமாய் பாடினால் நாம் இன்னும் ஆண்டவரை துதிப்பதற்கு வசதியாக இருக்கும். நாம் கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த கிருபையின் காலங்களை நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கின்றார். வசந்த கால பூக்களே வரும் காலம் சொல்லுங்களே, வாடி ஊதிரும் காலம் மாறும் வாச புதுமை வீசுங்களே. வசந்த கால பூக்களே வரும் காலம் சொல்லுங்களே, வாடி ஊதிரும் காலம்
பரலோகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கின்றார். இவ்வுலகமில்லை, அது ஆண்டவருடைய பரம ராஜ்யம் என்பதை நாம் இந்த நாளிலும் உணரும்படியாக ஆண்டவருடைய கரங்கள், அவர் படைத்த படைப்பு அவரை போற்றுகின்றது, அவருடைய வருகையை நமக்கு தெரிவிக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து இந்த வசந்த காலங்களிலும் ஆண்டவருடைய யுகத்துக்காய் நாம் ஆயத்தப்படுகின்றவர்களாய் காணப்படுவோம். கடந்து செல்லும் கார்மேகங்கள், கடவாவின் மீன்கள், கடந்து செல்லும் கார்மேகங்கள், கடவாவின் மீன்கள், சுடர் வீடும் சுரர்த்திகள், சுகம் தரும் யுகம் வரும், சுடர் வீடும் சுரர்த்திகள், சுகம் தரும் யுகம் வரும், வசந்த கால பூக்களே வரும் காலம் சொல்லுங்களே, வாடி ஊதிரும் காலம் மாறும், வாச புதுமை வீசுங்களே, வசந்த கால பூக்களே. ஆண்டவர் மேசியா வருவார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்ததைப் போல இன்றைய நாளிலும் அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது விடியல் வரும் என்று காத்திருக்கின்ற சூழல்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகையிலே அது மீண்டுமாக ஒரு பூத்து குலுங்குகின்ற ஒரு வாழ்வாக அமையும் என்பதை நாம் உணர்ந்து இந்த கிருபையின் காலங்களிலும் அவருடைய வருகைக்காக அவருடைய சிலுவையின் அன்பை நாம் உணர்ந்து நன்றி செலுத்துகின்ற மக்களாக காணப்பட நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நீண்ட இருள்கள் விடியல் காணும், நேர்மை நிலையுறும், நீண்ட இருள்கள் விடியல் காணும், நேர்மை நிலையுறும், பூண்ட உறுதி மீண்ட வாழ்வு, பூத்து குலுங்கும் புது மனம், பூண்ட உறுதி மீண்ட வாழ்வு, பூத்து குலுங்கும் புது மனம், வசந்த கால பூக்களே வரும் காலம் சொல்லுங்களே, வாடி ஊதிரும் காலம் மாறும், வாச புதுமை வீசுங்களே, வசந்த கால பூக்களே. ஆண்டவருடைய புதிய உலகத்திலே இயற்கையை மகிழும் நம்முடைய சிறைகள், நம்முடைய வாழ்வின் கரைகள் எல்லாம் மறைந்துவிடும், அவருடைய சீடர்கள் மகிழுவார்கள் என்று அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இந்த கிருபையின் காலங்கள் நமக்கு அவ்விதமாக எச்சரிப்பையும் அழைப்பையும் அவருடைய மீட்பின் ரகசியங்களையும் நமக்கு சொல்லுகின்றதாக இருக்கின்றது. இந்த காலங்களிலே நாம் ஆண்டவருடைய திருப்பாதத்தை இறுக பற்றி கொண்டவர்களாய் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இந்த புதிய உலகத்திற்காக நாம் நன்றி நிர்ணயத்தோடு ஆண்டவரை துதித்து இந்த வேளையிலும் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவர் படைக்கும் புதிய உலகம் இயற்கை எழிலோரும், இறைவர் படைக்கும் புதிய உலகம் இயற்கை எழிலோரும், சிறை கரை பறந்திடும் சீடரே மகிழுங்கள், சிறை கரை பறந்திடும் சீடரே மகிழுங்கள், வசந்த கால பூக்களே வரும் காலம் சொல்லுங்களே, வாடி ஊதிரும் காலம் மாறும், வாச புதுமை வீசுங்களே, வசந்த கால பூக்களே. அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த
படைப்புகள் அவருடைய வருகையை குறித்து நமக்கு எச்சரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனிதர்கள் சொல்லுவதில்லை. ஆகவே நீங்கள் இயற்கையை பார்த்து ஆண்டவருடைய வருகையை அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வருகை எவ்விதமாக இருக்கும் என்று சொன்ன அவருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நாம் உணர்ந்து இந்த கிருபையின் காலங்களிலே அவருடைய கரங்களிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அதற்கு அவர் நமக்கு தேற்றரவாளரை நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் நம்மிடத்தில் இருந்தாலும் அதை அறிந்து கொள்ளவும் அவரிடத்திலே நெருங்கி சேரும்படியாகவும் அவருடைய உறவை நாம் என்றும் நிலைத்திருக்கும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு ஆவியானவரை கொடுத்து சென்றிருக்கின்றார். அந்த ஆவியானவரை நாம் நன்றி இருந்ததயத்தோடு இந்த வேளையிலும் பாடல் வழியாக அவரை போற்றி அவருடைய வரவு நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோம். இந்த பாடலும் நாம் பாடியிருக்கின்றோம். ஆக 2 தடவை நாம் பாடினோம் என்றால் உங்களுக்கு எளிமையாக வருகின்ற நாட்களிலே இந்த பாடல்களை நாம் பொருளுள்ள வகையிலே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் ஆயத்தப்படுகின்றவர்களாக இருப்போம். பாடல் எண் 7. வெள்ளைப்புறா ஒன்று கள்ளமில்லாத இயேசுவின் மேல் அமர்ந்தது. அவர் வருந்தால் அருள் மழையை நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். ஆண்டவரை அப்பா என்று அழைக்கின்ற ஒரு பாக்கியத்தை பாவியர்களுக்கும் அவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். எல்லோருக்கும் பேரருள் கிடைக்க செய்கின்ற ஆவியானவரை நாம் சொந்தம் கொண்டாடும்படியாக கிருபையாய் தந்து சென்றிருக்கின்றார். அவருடைய வரவு விடுதலை கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. சாந்தமும் தயவும் நம்மிடத்திலே வளருகின்றதாய் இருக்கின்றது. மாந்தரின் மகிழ்வு பெருகும்படியாக அவருடைய உடனிருந்த அவரை நமக்கு அருளி சென்றிருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆவியானவருக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த பாடல் வழியாக அவரை அழைத்து அவருடைய அன்பை நாம் உணர்ந்து எவ்விதமான ஒரு பேரருள் கொடுக்கின்ற அவரை நமக்கு ஆண்டவர் அருளி சென்றிருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். வெள்ளைப்புறா ஒன்று விண்வெளியில் பறந்ததம்மா, கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா. வெள்ளைப்புறா ஒன்று விண்வெளியில் பறந்ததம்மா, கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா. வெள்ளைப்புறா ஒன்று. ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு இருக்கின்ற வேளையிலே நம்மை வாழ்விலே அருள் மாறியை அவர் அறிக்கின்றவராக, பாவியரை மீட்கின்ற ஒரு கடவுளாக நம்மோடு இருக்கின்றார் என்று நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் இந்த கூடுகையிலும் அவர் நம் மத்தியிலே மகிழ்ந்து நாம் துதிக்கின்ற துதிகளிலே நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கின்றார் என்ற நன்றியோடு அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவரோட நமக்கு அருளப்பட்டதற்காய் பிதாவுக்கும் குமாரனுக்குமாய் நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த காலங்களிலே அவர் அருளுகின்ற பலன், அவர் கொடுக்கின்ற விடுதலை, அவர் கொடுக்கின்ற சமாதானம், அவர் அருளுகின்ற கிருபை நம்மோடு கூட இருப்பதற்காய் நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆவியர் அமர்ந்தால் அருள்மழை பொழியும், ஆண்டவர் பெயரை அப்பா என்றழைக்கும். ஆவியர் அமர்ந்தால் அருள்மழை பொழியும், ஆண்டவர் பெயரை அப்பா என்றழைக்கும். பாவியர் எவர்க்கும் பேரருள் கிடைக்கும், ஒரே தந்தையின் மைந்தரை சொந்தம் கொண்டாடிட வெள்ளைப்புறா ஒன்று விண்வெளியில் பறந்ததம்மா, கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா. வெள்ளைப்புறா ஒன்று. அவருடைய வரவு விடுதலை அளிக்கின்றதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வின் எந்த சூழ்நிலையிலே ஒருவேளை நாம் இங்கே கடந்து வந்திருக்கின்றோம். மனதின் போராட்டங்கள், குடும்பத்தின் சூழல்கள், பணி சுமைகள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும்
ஆண்டவருடைய ஆவியானவர் விடுதலை அளிக்கின்றவராயிருக்கின்றார். சமாதானமற்ற சூழலிலே சமாதானத்தை கொடுக்கின்றவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்வில் சாந்தமும் தயவும் அவரால் உண்டாகிறது என்று நாம் உணர்ந்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கின்ற வேளையிலே அவருடைய அன்பை, அவருடைய கிருபைகளை நாம் நிறைவாய் இந்த காலங்களிலே பெற்றுக்கொண்டு சிலுவையின் சாட்சிகளாய் நிற்க அவர் உதவுகின்றார் என்ற நன்றியோடு நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். வேந்தரின் வரவால் விடுதலை கிடைக்கும், சாந்தமும் தயவும் சொல்லாமல் வளரும். வேந்தரின் வரவால் விடுதலை கிடைக்கும், சாந்தமும் தயவும் சொல்லாமல் வளரும். மாந்தரின் மகிழ்வும் மாண்புடன் பெருகும், ஒரு மன்னரின் மைந்தாராய் மன்னவர் வாழ்ந்திட வெள்ளை புறா ஒன்று விண்வெளியில் பறந்ததம்மா. கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா வெள்ளை புறா ஒன்று விண்வெளியில் பறந்ததம்மா. கள்ளமில்லா இயேசுவின் மேல் கனிவாக அமர்ந்ததம்மா வெள்ளை புறா. ஒரு நிமிடம் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த கிருபையின் காலங்களிலும் அவருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்றவராய் இருக்கிறார். அவருடைய கிருபையினால் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றவராய் இருக்கின்றார். இந்த நாளிலும் அவருடைய பாதபடியிலே நாம் நிற்பது அவருடைய சுத்த கிருபை, அது ஆவியானவருடைய பலன், அவர் அருளின வழி நடத்துதல் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த வேளையிலும் நன்றி சுவாமி என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபைகளுக்காக, எண்ணிலடங்காத தயவுக்காக, இரக்கத்திற்காக, அவர் அருள் இருக்கின்ற மீட்புக்காக நாம் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி இருந்ததயத்தோடு எல்லோரும் ஒரு நிமிடம் நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். அவர் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்தின் வாழ்விலே, நம்முடைய திருச்சபையின் வாழ்விலே, நம்முடைய பணிகளிலே ஆண்டவர் பாராட்டியிருக்கின்ற எண்ணிலடங்காத கிருபைகள், வழிநடத்துதல்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்குமாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் மீண்டுமாய் உம்மை துதிக்கிறோம் சாமி. கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த 2ஆம் நாள் நற்செய்தி கூடுகையிலும் நாங்கள் நிறைவாய் உம்முடைய பிரசன்னத்தை உணரவும், ஆண்டவருடைய சிலுவையின் மீட்பை நாங்கள் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டி இருக்கின்ற கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து துதிக்கின்றோம். இந்த நாளிலுமே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொருடைய சுமைகளையும் சோர்வுகளையும் உடைய பாதபடியிலே வைக்கின்ற பொழுது அதை ஏற்று விடுதலை அளித்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ்வோடு வழி நடத்துகின்ற கடவுள் எங்களோடு பயணிக்கின்றவர் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள இந்த கிருபையின் காலங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த கூடுகையிலும் உடைய நிறைவான பிரசன்னமும் வல்லமை வழிநடத்தலும் எங்களோடு இருப்பதற்காய் துதிக்கின்றோம். உடைய வார்த்தைகளின் வழியாய் இன்னுமாய் நாங்கள் பலப்படவும், உம்மை நாங்கள் எங்கள் வாழ்வின் சாட்சிகளாய் உம்முடைய சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு உம்முடைய அன்பின் கருவிகளாய் நாங்கள் உலகிற்குள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக இந்த நாளிலுமே நாங்கள் கேட்கின்ற உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய தாசர் வழியாய் நீர் அருள் இருக்கின்ற எங்களுடைய ஆன்மீக நன்மைகள் எல்லாவற்றுக்குமாய் நாங்கள் துதிக்கின்றோம். உடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களை காத்து வழி நடத்தட்டும். இந்த தபசு காலங்களிலே, இந்த நிறைவின் நாட்களிலே கடவுளுடைய உயிர்த்தெழுந்த உம்மை, உம்முடைய ஆண்டவர் ஆகிய உம்மை நாங்கள் கண்டோம். உம்மோடு பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா. அமருவோம். வெளியிலும் ஒரு திருமறை பகுதி படித்த பின்பதாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படுவோம். இந்த நாளுக்கென்றும் கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் திருமொழிகள் 6 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் திருமொழிகள் 6 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர்.
இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்பதே. படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் அறிந்த விதமாய் நம்முடைய திருமணத்தின் மூத்த ஆயரும் பணி நிறைவு பெற்ற அநேக ஆலயங்களிலும் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து வந்த அருமையான ஐயா அருள் திரு டேவிட் ஜெபராஜ் ஐயா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் திருமணத்தின் அநேக நிறுவன பொறுப்புகளிலும் இன்றும் இருந்து அநேக ஆசீர்வாதங்களை திருமணத்துக்கு கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு அம்மா அவர்களும் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான ஐயா அவர்களையும் இந்த வேளையிலே திருச்சபையாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை ஐயா அவர்கள் இந்த வேளையில் நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் ஆண்டவரே, இந்த தபசு நாட்கள் எங்களுடைய விசுவாச வாழ்விலே வசந்த காலங்களாய் புதிய துளிர்களை ஏற்படுத்தும் நாட்களாய் அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கென்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மீண்டும் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய திருப்பிரசன்னத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது அதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவும், அதை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளவும், அதற்கென்று நிபந்தனையின்றி கீழ்ப்படியவும் எங்களோடு இருக்கிற தூய ஆவியானவர் எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னை முற்றிலும் மறைத்து உம்மையும் உடைய வார்த்தை நீர் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பேரினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். குறிப்பாக இந்த நாள் உலகம் முழுவதும் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. எனவே இங்கே இருக்கிற பெண்கள் அனைவருக்கும் சிறப்பாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். உங்களை கொண்டு ஆண்டவர் உங்களது குடும்பத்திலும் திருச்சபையிலும் பெரிய காரியங்கள் நிறைவேற்றும்படியாய் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெண்கள் இருக்கிற வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் அதனால் சில இடர்பாடுகளும் வரும், ஆனாலும் மகிழ்ச்சி இருக்கும். நல்ல பெண்கள் இருக்கிற வீட்டில் நல்ல உபசரிப்பு இருக்கும், நல்ல மகிழ்ச்சி இருக்கும், புதிய புதிய காரியங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்பத்தின் கண்கள் என்று சொல்லுவாங்க. திருச்சபையிலும் அதே மாதிரி தான். எந்த சபைக்கு நீங்கள் போனாலும் அட்டண்டன்ஸ் எடுத்தீங்கன்னா 3/2 பங்கு பெண்கள் தான் இருப்பாங்க, 1 பங்கு தான் நம்ம ஆண்கள் நாங்கள் உட்காந்துருப்போம். ஸோ பரலோகத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ பெண்கள் ஒவ்வொருவரையும் நான் சிறப்பாக இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் உங்களது குடும்பத்திலும் சபையிலும் பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இந்த மலைப்பிரசங்கத்தின் பகுதியை, இந்த பாக்கிய வசனங்கள் என்று சொல்லுகிற இந்த பகுதியை சிந்தித்து வருகிறோம். நேற்று முதல் 4 பாக்கிய வசனங்களை, அதாவது 3ஆவது வசனத்திலிருந்து 6ஆவது வசனம் முடிய உள்ள பகுதியை நாம் சிந்தித்தோம். அதில் முதலாவது பாக்கியவான்கள்ங்கிற வார்த்தையை நான் முதலாவது சொன்னேன். பாக்கியவான்கள் அப்படின்னா எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி அர்த்தம். எல்லா நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள். இது சீடர்களுக்காக ஆற்றப்பட்ட உரை என்று சொல்லப்படுகிறது. எனவே சீஷத்துவ வாழ்வை யார் மேற்கொள்ள வேண்டும் அல்லது யார் இயேசுவின் சீஷனாக சீஷியாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்குரிய ஆலோசனை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது, நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உலகம் தருகிற மகிழ்ச்சி சூழ்நிலைக்கு உட்பட்டது, விளைவுகளுக்கு உட்பட்டது. ஆனால் ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சி சூழ்நிலைகளுக்கும் விளைவுகளுக்கும் அப்பாற்பட்டது.
எனவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே, அவருடைய சீடர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் இந்த பாக்கியவான்கள் என்கிற வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு 4 குறிப்புகளை நேற்று இரவிலே நாம் சிந்தித்தோம். ஆவியிலே ஏழ்மை உள்ளவர்கள், முழுவதுமாய் ஆண்டவரை சார்ந்து வாழுகிறவர்கள், ஆண்டவரை முழுவதுமாய் சார்ந்து அவருடைய ஆலோசனைகளையும் அவருடைய வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொண்டு வாழுகிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள், பெற்றுக்கொள்வார்கள். அவருடைய ராஜ்யத்தின் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை அல்லது விளைவுகளை அவருடைய வாழ்விலை சந்திப்பார்கள் என்று சொன்னோம். அடுத்து நாம் சொன்னோம், துயரப்படுகிறவர்கள், நமக்காக, எனக்காக, என்னுடைய நிலையிலே நான் என்னை சீர் செய்வதற்காக, என்னுடைய பாவ நிலைக்காக யார் தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டு வாழுகிறார்களோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். ஆறுதல் பெறுவார்கள் என்றால் நாம் எதற்காக துக்கப்படுகிறோமோ அந்த துக்கத்தின் இருந்து விடுதலை பெறுவதற்குரிய வழி வாய்ப்பை ஆண்டவர் தந்து நம்மை உற்சாகப்படுத்துவார் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். அடுத்து சாந்த குணமுள்ளவர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா உணர்வுகளையும் எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது, அல்லது அப்படிப்பட்ட ஆற்றலுடையவர்களாய் வாழும்போது, என்னுடைய ஆற்றலை பயன்படுத்துகிற கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படி நான் வாழும்போது நான் இருக்கிற இடத்துல என்னுடைய தாக்கத்தை, என்னுடைய பாதிப்பை நான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். ஆண்டவர் அங்கீகரிக்கிற செயல்களை செய்வதிலே எப்படி ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு பசியும் தாகமும் முக்கியமோ, அதை போல எல்லா நேரங்களிலும் தொடர்ச்சியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அல்லது விரும்புகிற, ஏற்றுக்கொள்கிற செயல்களை செய்ய வேண்டும். அது ஒருவேளை தனி வாழ்வு தொடர்பானதாக இருக்கலாம், குடும்பம் தொடர்பானதாக இருக்கலாம், சமுதாயத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய பொறுப்புகளாக இருக்கலாம். அவ்விதமாய் செய்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அவர்கள் மன நிறைவோடு வாழ்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நான் மீறி இருக்கிற 4 காரியங்களையும் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 7வது வசனம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இறங்குகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். இரக்கம் பாராட்டுகிறவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இந்த இரக்கம் பாராட்டுவதற்கு எதிர்மறை என்ன அப்படின்னு சொன்னால், நியாய தீர்ப்பு செய்வது, யாரையும் நியாய தீர்ப்பு செய்வது. நான் நேற்றும் கூட அந்த உதாரணத்தை நான் சொன்னேன், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். இயேசுவும் அவருடைய சீடர்களும் போகும்போது பிறவிலேயே கண் தெரியாத ஒரு நபர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடனே அவர்கள் கேட்ட கேள்வி, இவன் குருடனாயிருப்பது யார் செய்த பாவம்? அவங்க அதுக்குரிய காரண காரியங்களை கண்டுபிடிச்சி இவன் குருடனாக இருக்கிறது நியாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பதிய வைப்பதற்காக அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கும் கூட அநேக நேரங்களில் நம்ம தேவையோடு கூட இருக்கிற மக்களை நான் பார்க்கும்போது அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் செய்கிற காரியம் இந்த நியாய தீர்ப்பு செய்வது தான். ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கிறாங்க, அதனால தான் இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால தான் அப்படி இருக்கிறாங்க. அநேக நேரங்களிலே நாம் இப்படித்தான் நியாய தீர்ப்பு செய்கிறோம். ஆனால் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய சீடர்களாக யார் வாழணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் இரக்கம் பாராட்ட வேண்டும், இறங்க வேண்டும், பிறருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவையோடு இருக்கிற அநேகர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். என்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலையிலே அல்லது குறைந்த நிலையிலே வாழுகிற அநேக மக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களை குறித்த கரிசனை எனக்கு இல்லை என்றால், அவர்களை குறித்த ஒரு அக்கறை எனக்கு இல்லை என்றால், அவர்களுக்காக நான் ஏதேனும் செய்யவில்லை என்றால், என்னை விட ஒரு மனக்கடினமான ஒரு நபர் யாருமே இருக்க முடியாது. தேவை என்று சொல்லும்போது அதற்கென்று கொடுக்கிற, அதற்கென்று இறங்குகிற நபர்கள் நமக்கு தேவை. அப்படிப்பட்டவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சாலையில் நடக்கும்போது அல்லது நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகரை கவனித்து பாருங்கள். நிச்சயமாக நம்மை காட்டிலும்
தேவையோடு கூட இருக்கிற அநேகர் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும், அவர்களுக்காக நான் எந்த விதத்தில் இறங்க முடியும் என்பதை நீங்களும் நானும் இந்த காலங்களிலே தீர்மானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் ஏதேனும் ஒரு விதத்தில் பல நிலைகளிலே உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம், அநேக ஊழியங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லா விதத்திலும் நாம் கொடுக்கிற எல்லா ஊழியத்திற்குரிய என்னுடைய ஈகையிலும் கூட நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்கு என்னுடைய நன்மைகளை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 3 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளணும் என் வாழ்க்கையில். ஏன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு 3 ஆசீர்வாதத்தை பெர்மனண்ட்டாக கொடுத்துருக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதமும் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஸோ இந்த 3 ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் தேவையோடு இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல டைம். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை தேவையோடு கூட இருக்கிறவர்களுக்காக நான் சென்று அவர்களோடு அமர்ந்து என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்க வேண்டும். அநேக நேரங்களில் நான் சிலருடைய சூழ்நிலையில் என் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்தா கூட அவங்களுக்கு திருப்தியாக இருக்காது. ஆனால் அவங்க பக்கத்தில் போய் உட்கார்ந்தா போதும், அவங்களோட நேரம் செலவழித்தா போதும், அவங்களோட பேசி கொண்டிருந்தால் போதும், அது அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நேரத்தை பிறருக்கென்று இரக்கம் பாராட்டுவதிலே நாம் செலவழிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2வது டேலண்ட். எல்லாருக்கும் ஆண்டவர் சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆண்டுடைய மனிதன் எவ்விதமாய் சொல்லுகிறார், ஒரு தாளந்தும் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது, எல்லா தாளந்துகளும் பெற்றவர்களும் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நம்முடைய தகுதிக்கு ஏற்ப, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்முடைய தேவைக்கு ஏற்ப நம்முடைய தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அது பேச்சு திறமையாக இருக்கலாம், எழுத்து திறமையாக இருக்கலாம், அல்லது பாடும் திறமையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கலாம். ஸோ அந்த காரியத்தையும் தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது அவசியம். எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு, எனக்கு கிடைத்த இந்த சூழல் நான் பிறருக்கும் நான் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ டைம், டேலண்ட். அடுத்தது ட்ரெஷர். ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிற பணம். ஒருவேளை பணம் எல்லாரிடத்துலையும் ஒரே விதமாக இருக்காது. என்கிட்ட இருக்கிற பணம் உங்கள்கிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட இருக்காது. அதில் வேறுபாடு இருக்கும், அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும், எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்னுடைய பணத்தில் ஏதேனும் ஒரு பகுதி இரக்கம் பாராட்டுவதற்கென்று செலவழிக்கப்பட வேண்டும். இரக்கம் பாராட்டுவதற்கென்று. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மட்டும் இல்லை, எல்லா காலத்திலும் அந்த இரக்கம் பாராட்டுகிற செயல்கள் செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இரக்கம் பாராட்டுதல் என்பது எல்லா காலங்களிலும் செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு இறங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல நம் மீது இரக்கம் பாராட்டினவர்கள் யார்? பவுலடியார் எபேசு நிருபத்தில் சொல்லுகிறார், நாம் எல்லாம் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம், வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாயிருந்தோம், அந்நியராயிருந்தோம், துர்க்கிரியைகளை செய்கிறவர்களாயிருந்தோம். இன்னும் ரோம நிருபத்திலே பவுலடியார் சொல்லும்போது, நாம் பாவிகளாயிருந்தோம், நாம் பகைவர்களாயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். ஆண்டவர் இரக்கம் தகுதியை வைத்து ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டவே இல்லை. தகுதியை வச்சு இரக்கம் பாராட்டி இருந்தார்னா யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இரக்கத்தை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த 2 நாட்களில் நீங்களும் நானும் இதற்கென்று அதிகமான தீர்மானங்களை மேற்கொண்டு அதை உறுதியாய் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சீவருப்பு காணிக்கை உண்டியல்களை சேகரிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பழக்கம் அல்லது உங்களுடைய குடும்ப பழக்கம், இந்த சுயவிருப்பு காணிக்கையை நீங்கள் எப்படி சேகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது நம்ம கையில் இருக்கிற காணிக்கையை எடுத்து அந்த சுயவிருப்பு காணிக்கை உண்டியலில் போட்டுட்டு டக்குன்னு ஓடி வந்துடுறோமா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் சுயவிருப்பு காணிக்கை உண்டியல் அப்படி போடக்கூடிய காணிக்கை இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் இந்த தபசு நாட்களில் பூ வைக்க மாட்டீங்க,
நான் பூ வைக்க மாட்டோம், கொஞ்சம் கை தூக்குங்க, தலை மட்டும் ஆட்டுறீங்க, ஒரே ஒரு அம்மா தான் தலை கட்டு. சரி, யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து கறி மீன் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறவங்க, இப்போ அதெல்லாம் மாறி போச்சியா, நீங்கள் என்ன பழைய காலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? அநேக நீங்கள் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பூ வைக்கக்கூடாது அல்லது கறிமீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஏதாவது உங்களுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை இந்த தபசு நாட்களில் கொஞ்சம் வெறுத்து அதை விட்டு அதை காணிக்கைகளாக அந்த உண்டியலில் சேர்த்து கொண்டு வந்து இங்கே படைக்கணும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஒருவேளை இன்னும் ரொம்ப நாள் இருக்குது நமக்கு இந்த வருஷம் பெரிய வெள்ளிக்கிழமை. இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. நான் இதை பெருமைக்காக சொல்லலை, நான் வந்து சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நான் அதிகமாக டீ குடிக்கிறாள், டெய்லி எப்படியும் ஒரு 5 டீ குடிப்பேன், மினிமம் 10 டீ கூட குடிப்பேன். நான் நடுராத்திரி கூட தூக்கம் வரலைன்னா என்னுடைய மனைவியை எழுப்பி கொஞ்சம் டீ போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லுவேன். நான் எனக்கு டீ போட்டால் நல்லா, டீ குடித்தா நல்லா தூக்கம் வந்துடும். ஆனால் இந்த தபசு நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீ குடிக்கிறத நிப்பாட்டிடுவேன். ஒரு 3 நாள் அப்படியே தலை சுற்றிக்கிட்டு வரும் பார்த்துக்கோங்க, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதையெல்லாம் கொஞ்சம் சேகரித்து அந்த ஒவ்வொரு டீக்கும் ஒரு ரேட் போட்டு அதை வந்து நாங்கள் காணிக்கையாக சேகரித்து பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து கொண்டு வந்து ஆலயத்தில் படைப்போம். எங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து இந்த தபசு நாட்களாக உடனே என்வி சாப்பிடக்கூடாதுன்றவாங்க, எடுக்க மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் எடுக்கிற அந்த கறி கூட வராது இந்த தபசு நாட்களில். ஓரளவுக்கு இன்றைக்கு அதை நாங்கள் பின்பற்றுகிறோம், என்னுடைய மகன் குடும்பத்தினர் அதை பின்பற்றுறாங்க. அதை இந்த சுயவிருப்பு காணிக்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். இரக்கத்தை வெளிப்படுத்துகிற செயல்களை எப்படியெல்லாம் செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் செய்யணுமோ அப்படிலாம் செய்யலாம். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு 10 சேலை இருக்குது, இப்போ புதுசாக ஒரு 2 சேலை வந்துருச்சு, யாரோ வாங்கி கொடுத்துட்டாங்க, நீங்கள் வாங்கலை, கிஃப்டாக வந்துருச்சு. உங்கள் பீரோக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு 2 சேலையை வெளியே மற்றவங்களுக்கு கொடுங்களேன். நீங்கள் யூஸ் பண்ணுற சேலை புது சேலை மாதிரியே இருக்கும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு யூஸ் பண்ண மாட்டீங்க, அது புதுசு மாதிரியே இருக்கும். அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க முகத்தில் வர்ற சந்தோஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் பயன்படுத்துகிற உடைகளை கொடுங்க. அன்புக்குரியவர்களை, ஏதாவது ஒரு விதத்தில் இரக்கம் பாராட்டுங்கள். நான் இந்த சுயவிருப்பு காணிக்கை ஏன் சொன்னேன் தெரியுமா? ஆரம்ப நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு அல்லது 1.5 நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த சுயவிருப்பு காணிக்கை எதுக்காக சேகரித்தாங்க அப்படின்னு சொன்னால், யூத கிறிஸ்தவர்கள் பாடுபட்டார்கள். யூதர்களாக இருந்து கிறிஸ்தவங்களாக மாறினவங்க வந்து ரொம்ப பாடுபட்டாங்க, அவங்களுக்கு உபத்திரவு இருந்துச்சு. அவங்கள ஆதரவு தெரிவிப்பது, உற்சாகப்படுத்துவதற்காக உலகம் முழுவதிலும் இந்த சுயவிருப்பு காணிக்கைகளை சேகரித்து அங்கே அனுப்பி வச்சாங்களாம் அந்த நாட்களில். ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பட்ஜெட்டில் வேண்டியிருக்கு, சுயவிருப்பு காணிக்கைனா ஒரு பட்ஜெட் வேண்டியிருக்கு. அதனால் ஃபண்ட் ரைசிங் மாதிரி சுயவிருப்பு காணிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அருமையானவர்களே, நம்முடைய பர்பஸ் ஆஃப் கிவிங், ஷேரிங், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இரக்கம் பாராட்டுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உதவியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உதவியாக இருங்க. பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யுங்க, ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யுங்க. திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன், பட் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. நான் பொதுவாக என் சொந்த கதைகளெல்லாம் எப்பயும் சொல்கிறதே கிடையாது, நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. என்னுடைய அம்மா ஆசிரியை. நான் இறையியல் கல்வி 2 வருஷம் படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் படிச்சுட்டேன். எங்கள் அம்மா 2 வருஷம் நான் முடிக்கும்போது அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நான் படித்து கொண்டிருக்கும்போது பேராயராக இருந்தவங்க பேராயர் போத்திராஜில் ஐயா, எங்களுடைய குடும்ப நண்பர், சாத்தூரில் அவங்க போதகராக இருந்ததுனால அவங்கள பற்றி ரொம்ப நல்லாவே எங்களுக்கு தெரியும், எங்களை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்கள் அம்மா போய் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஐயா நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், நான் 2 வருஷம் படிக்க வேண்டியது இருக்குது, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கய்யா ஒன்று. அப்போ பிஷப் அம்மா பக்கத்தில் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, அம்மா ரொம்ப கஷ்டம் டயசிஸில், ஐயாவால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வாரம் கழித்து ஐயா எங்கிட்ட சொல்லி விட்றாங்க, ஒரு கடிதம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நபரை போய் பாருங்கள் தம்பி அப்படின்னு சொல்லி. அந்த நபரை போய் பார்க்கும்போது அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. ஒருவேளை ஐயாவுடைய வழியில் அவங்களுடைய எல்லைக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுடைய தொடர்புகளை பயன்படுத்தி எந்த விதத்தில் உதவி செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் யோசித்து செய்தார்கள். அந்த காரியத்தை வச்சு ஒரு 2 பேர்
தொடர்ந்து எனக்கு இறையியல் கல்வி முடிகிற வரைக்கும் உதவி செஞ்சாங்க ரெவரண்ட் ஜெசக ஐயா, பிஷப் ஜோசப் ஐயா. நான் 4வது வருஷம் முடியும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த கடைசி 2 வருஷம் எனக்கு அநேகர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. நான் படித்து முடித்து ஊழியத்துக்கு போன பிற்பாடு நான் எப்படியாவது படிக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. ஆண்டவர் அந்த மாதிரியான ஒரு சூழலை குடும்பத்தில் உருவாக்கி கொடுத்தார். என்னுடைய முதல் ஆண்டிலிருந்து 1984ஆம் வருஷத்தில் நான் இறையியல் கல்வியை முடித்து போடிநாயக்கனூரில் என்னுடைய பணியை துவங்குகிறேன். அந்த முதல் ஆண்டிலிருந்து படிப்பதற்கென்று அநேகருக்கு உதவி செய்கிற கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி வரைக்கும் ரிட்டையர் ஆன பிற்பாடும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யுங்க. நான் அடிக்கடி கிறிஸ்மஸ் நாட்களில் சபையில் அறிவிப்பு கொடுப்பேன். உங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க. 2 பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, 3ஆவதாக யாராவது ஒரு பிள்ளைக்கு சேர்த்து ட்ரெஸ் எடுங்க, அதை யாருக்காவது கொடுங்க. இரக்கம் பாராட்டுங்கள். பெரிய அளவில் லட்சக்கணக்கில் நான் உதவி செஞ்சால் தான் உதவி என்பது அல்ல. நான் சொன்ன மாதிரி நேரத்தை கொடுத்தா, என்னுடைய திறமையை கொடுத்தா, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா, ஏதாவது ஒரு விதத்தில் நான் இறங்குவேன் என்றால், அருமையானவர்களே, அதுதான் நாம் இரக்கம் செய்யும் போது எனக்கு இரக்கம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அப்போ நான் இரக்கம் பாராட்டும் போது தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி, பாக்கியவான்கள் என்கிற ஒரு பெரிய வாழ்க்கை எனக்கு கிடைக்கிறது. ஒருவேளை இந்த தபசு நாட்களில் யோசித்து பாருங்கள், குடும்பமாக, சபையாக, நான் யாருக்கு இரக்கம் பாராட்டலாம், எதற்கு இரக்கம் பாராட்டலாம், யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நேரத்தை, தாளந்தை, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கொண்டு அநேகரை மகிழ்ச்சிப்படுத்துவார். உங்களுக்கும் அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும். சீடர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்குரிய தகுதி இரக்கம் பாராட்ட வேண்டும். யாரையும் நியாய தீர்ப்பு செஞ்சிடக்கூடாது. இனிமேல் இவங்க பரலோகராஜ்யத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி யாரையும் நம்ம தள்ளிடக்கூடாது. இதற்கு அடுத்த அதிகாரத்தில் வருகிறது இந்த மலைப்பிரசங்கத்தில், நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யாதபடிக்கு நீங்கள் யாரையும் நியாய தீர்ப்பு செய்யாதிருங்க. உங்களுக்கு யாரும் நியாய தீர்ப்பு செய்யக்கூடாதுன்னா நீங்கள் யாரையும் நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. அருமையானவர்களே, ஆண்டவர் நீங்களும் நானும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்ல சமாரியனுடைய ஆண்டவர் சொன்ன அந்த உவமை. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். கடவுளுக்கென்று வேலை செய்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆசாரியர், லேவியர்லாம் ஒன்றுமே செய்யலை, போயிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு. ஆனால் இந்த சமாரியன் இதை செய்யணும்னு என்ன அவசியம்? அவனுடைய வாகனத்தை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, அவனுக்கு இருந்த கொஞ்சம் நாலேஜ், அந்த இந்த காயங்களை எல்லாம் திராட்சரசத்தை வச்சு கட்டி, எண்ணெய் வச்சு கட்டி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து, திரும்ப பராமரிங்கன்னு சொல்லி தன்னுடைய பணத்தை கொடுத்து, என்ன அவசியம்? அவனுக்கும் அந்த காயம்பட்டு குற்றியூராய் கிடந்தவனுக்கு என்ன தொடர்பு? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் நீங்களும் நானும் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம வீட்டு பட்ஜெட்டில் பிறருக்கு இரக்கம் பாராட்டுவதற்கென்று எத்தனை சதவிகிதம் போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிறருக்கு இரக்கம் பாராட்டுவதற்கென்று இரக்கம் பாராட்டுங்கள், இரக்கம் பாராட்டுங்கள். இறங்குகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் அடைவார். அதான் நான் முதல்ல சொன்னேன் நீதிமொழிகள் 19, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவர் அதை செய்வார், திருப்பி கொடுப்பார். கண்டிப்பாக ஆண்டவர் திரும்பவும் நமக்கு உதவி செய்வார், இரக்கத்தை தருவார். அவர் நம்மீது இறங்குவார். நம்மீது அவர் இறங்கினால்தான் இன்றைக்கி நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் தொடர்ச்சியாக ஆண்டவர் நமக்காக இரக்கம் பாராட்டுவார். ஸோ இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அடுத்து 8வது வசனத்தை பாருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரை பார்க்கறது அப்படிங்கிறது, ஆண்டவரை தரிசிப்பது என்பது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அநேக ஊழியர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டவரை நேரடியாக பார்த்தோம், நேரடியாக பேசினோம். அந்த அனுபவம்லாம் உண்மையாக பொய்யானா அப்படின்னு சொல்ல வரல. ஒருவேளை ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் பார்க்கும்படியாக செய்திருக்கலாம்.
இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவரை பார்ப்பதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழி? இருதய சுத்தம். இருதய சுத்தம். இருதய சுத்தம் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா உள்ளத்துக்குள்ள எந்த விதமான ஹிடன் அஜெண்டாவும் கிடையாது. அப்போ எல்லா நேரத்திலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இருதய சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த இருதய சுத்தம் என்கின்ற அந்த அந்த கிரேக்க சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஃபோக்கஸிங் ஒன் பாயிண்ட், ஒரே காரியத்தை மையப்படுத்தி வாழ்வது. என்ன மையப்படுத்தி வாழ்வது? ஆண்டவர் என்னை எதற்கு அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற நபராய் நான் வாழ வேண்டும் என்பதிலே என்னுடைய ஃபோக்கஸ் பூரா இருக்கணும். என்னுடைய ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும். நம்ம எல்லாருமே வித்தியாசமான அனுபவங்கள், அறிவு, நாம் வித்தியாசமான குடும்ப பின்னணியும் எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நம்ம எல்லாரை கொண்டும் ஏதேனும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்கு வயது ஒரு காரியமே அல்ல. எந்த வயதிலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்ம வயசான பிற்பாடும் கூட நான் அடிக்கடி பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், தாத்தா பாட்டிமாருக்கு இன்றைக்கி ரொம்ப பொறுப்பு இருக்குது. பேரம்பேத்திகளை பராமரிக்கிற பொறுப்பு, அவங்கள சரியாக மோல்டு பண்ணுற பொறுப்பு. ஏன்னா தாத்தா பாட்டிமார் தான் அதிகமாக நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து செல்லம் கொடுத்துட்றோங்கிறாங்க. இப்போ இந்த தலைமுறை நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. ஆனால் நம்ம அந்த பிள்ளைங்களை உருவாக்குற ஒரு பெரிய ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். உங்கள் பிள்ளைங்களை வளர்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுடைய பேர பிள்ளைங்களை உருவாக்குவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். நமக்கு பொறுப்பு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த சும்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழில் இருக்குது பார்த்தீங்களா? சும்மா என்ன விஷயமா வந்தீங்கன்னா, சும்மா வந்தேமோ, நம்ம சும்மா வந்தோம். அந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு இணையாக வேறு எந்த மொழியிலையும் வேர்டே கிடையாதான். நம்ம தான் அதை சும்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதையும் யாரையும் சும்மா செயல்படுவதே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்துக்கு நேராக நம்முடைய எண்ணங்கள் ஒருமுகப்படுத்தப்படும் போது அதைத்தான் ஆண்டவர் இருதய சுத்தம் என்று அதில் மட்டும் கவனம் செலுத்துறது. என்னை எதற்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? என் வீட்டில் ஒரு தாயாக இருக்கிறேன், ஒரு பாட்டியாக இருக்கேன், என் தாத்தாவாக இருக்கிறேன், ஒரு தகப்பனாக இருக்கிறேன், என் வீட்டில் நான் ஒரு மகனாக இருக்கிறேன், ஒரு மகளாக இருக்கிறேன், உலகத்தில் என்னை ஒரு ஆசிரியராக வச்சுருக்கிறாரு, இந்த சபையில் என்னை ஒரு விசுவாசியாக வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டேட்டஸில் என்னை ஆண்டவர் என்ன எங்கே வச்சிருக்கிறாரோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது. என்னுடைய பொசிஷனை, என்னுடைய ஸ்டேட்டஸை சரியாக நிறைவேற்றுவதற்கு அதில் கவனமாக இருப்பது, அதில் எந்த திசை திருப்பங்களுக்கும் உட்படாமல், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நான் உட்படாதபடிக்கு நான் அதில் அதிகமாக கவனம் செலுத்தணும். இன்றைக்கி ஆஸ் அ பேரண்ட்டாக நம்முடைய பிள்ளைகள் பேரில் ரொம்ப ஃபோக்கஸிங் வைக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி காலையில் உபவாச ஜபத்தில் ஜெபம் பண்ணும்போது அவங்க ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது சுவாமி. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க மேலே அப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸிங் இல்லை அப்படின்னு சொன்னால், அதுக்காக நம்ம பிள்ளைங்களை நம்ம ஒரு டிக்டேட்டர் மாதிரி இருந்துக்கிட்டு, சர்வாதிகாரி மாதிரி இருந்துட்டு நம்ம பிள்ளைங்களை அப்படியே டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லை, அவங்களோட நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நம்ம இருந்து அவங்களுக்கு ஒரு நண்பர்களைப் போல இருந்து அவர்களை உருவாக்க வேண்டியது அவசியம். ஃபோக்கஸிங் ஒன் பாயிண்ட். என்னை ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்கிறார்? நான் ஒரு போதக பணியை செய்யும் போது என்னுடைய ஃபோக்கஸிங் ஒரே இடத்துல இருக்கணும். அதில் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது. ஒரே இடத்துல இருக்கும்போது தான் அதுதான் இருதய சுத்தம், அதுதான் பரிசுத்த வாழ்வு. பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு சிறப்பான நோக்கத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஒரு சிறப்பான நோக்கத்தை நிறைவு செய்வதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த அந்தஸ்தில் நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றும் போது அதில் ஒரு ஏக கவனம் இருக்கணும். ஃபோக்கஸிங் இன் ஒன் பாயிண்ட். என் ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரோ அதற்கென்று நான் அதிலே என்னுடைய முழு கவனமும் திசை திருப்பங்கள் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் இருக்கணும்.
பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படிங்கிறார். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒருபோதும் இடறி விழுவதில்லை. நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுகிற பிரவேசம் உங்களுக்கு அளிக்கப்படும். 2 பேதுரு 1:10 நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யாரா படிக்கிறீங்க? அதை 2 பேதுருவா 1 பேதுருவா? 2 பேதுரு தான் நினைக்கிறேன். ரெண்டு பேதுரு 1:10 படிங்க. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இன்னும் அடுத்து தொடர்ந்து என்ன வரும்? இவ்விதமாய் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். நம்முடைய ஃபோக்கஸிங் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால், என்னை ஆண்டவர் எதற்கு இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறார், ஆண்டவர் எதற்கு இந்த திருச்சபையில் வச்சிருக்கிறார், ஆண்டவர் எதற்கு நான் பணிபுரிகிற இடத்துல எனக்கு ஒரு பொறுப்பு தந்து வச்சிருக்கிறார், நான் வாழ்கிற இடத்துல ஆண்டவர் எதற்கு என்னை வைத்திருக்கிறார், அந்த ஃபோக்கஸிங் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் இருதய சுத்தம். அதுதான் இருதய சுத்தம். என்னை அழைத்த ஆண்டவர், அவர் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முழு கவனத்தையும் முழு ஈடுபாட்டையும் உண்மையோடும் உறுதியோடும் நிறைவேற்றுவதுதான் இருதய சுத்தம். உண்மையோடும் உறுதியோடும் நிறைவேற்றுவது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இருதய சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த மாதிரி ஃபோக்கஸிங்கோடு இருந்தால், எந்த விதமான திசை திருப்பம் இல்லாமல், டீவியேஷன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிற இடத்துல என்னுடைய முழு கவனத்தையும் நான் செலுத்தி என்னுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை நான் நிறைவேற்றுவேன் என்கிற அர்ப்பணிப்போடு வாழும்போது, நீங்கள் யாராக இருந்தாலும் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ், யூ கேன் see காட்ஸ் பிரசன்ஸ். கடவுளுடைய பிரசன்னத்தை, அவரை நீங்கள் பார்க்க முடியும், கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுக்கு நம்ம யார் ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை, அதுக்கு நான் என்னென்ன காரியெல்லாம் செய்யணும் அப்படின்னு தேவையில்லை. என்னுடைய பொறுப்பை, என்னுடைய அழைப்பை ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற இடத்துல உண்மையும் உத்தமமுமாய் வாழும்போது கண்டிப்பாக ஆண்டவர் தம்மை நம் அனைவருக்கும் வெளிப்படுத்துவார். தம்மை அனைவருக்கும் வெளிப்படுத்துவார். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதய சுத்தம் உள்ளவர்கள். யோசித்து பாருங்க, ஒருவேளை இன்றைக்கு இந்த தபசு நாட்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நீர் என்னை வச்சிருக்கிற இடத்துல என்னுடைய ஃபோக்கஸிங் சரியாக இருக்கா சுவாமி, அதில் ஏதாவது தடுமாற்றம் இருக்கா, ஏதாவது தேவையில்லாத விஷயத்தில் நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறேனா? இருதய சுத்தத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் நீர் எனக்கு தந்திருக்கிற ஓட்டத்தை முடிப்பதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சுவாமி. சிலுவை அதற்குரிய அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஓட்டத்தை முடித்ததற்குரிய அடையாளமாக சிலுவை இருக்கிறது. சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்த, இந்த கிராஸ் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், வாரன் வேஸ்பி என்கின்ற ஒரு கடவுளுடைய மனிதர் எழுதின ஒரு அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தை படித்த போது அதில் ரொம்ப இந்த சிலுவையை பற்றி அநேக காரியங்களை அவர் மிக அழகாக எழுதுகிறார். அது எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கி பாருங்கள். ஓஎம் பப்ளிகேஷன்லேருந்து கிடைக்குது. விலை குறைந்த விலை தான். கிடைச்சா யாராவது நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். ஆங்கிலத்தில் தான் உண்டு. ஆனால் அந்த புத்தகத்தில் வாரன் வெஸ்பி என்கிற கடவுளுடைய மனிதர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் சொல்கிற காரியம், சிலுவை என்னுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை சீரமைத்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கிற ஒரு மாடல் அப்படிங்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை சரிப்படுத்துவதற்கு நான் சிலுவையை நோக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அது எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு மாடலாக இருக்குது அப்படிங்கிறார். வாரன் வெஸ்பியை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். 98 வயசில் இருந்தார். அவர் 90 வயசுக்கு மேலே அதிகமாக நடமாட முடியல. ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தார்.
அப்போ அவர் என்ன சொல்லலாம், அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா ஐ ஆம் an எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னாரு. அந்த நடமாட முடியலன்னா அவர் சொன்னார் ஐ ஆம் a ரைட்டிங் எவாஞ்சலிஸ்ட் அப்படின்ட்டார். நான் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன் கடைசி வரைக்கும். அருமையானவர்களை, நம்முடைய பொறுப்புகளை நாம் எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் தான் நம்முடைய இருதய சுத்தம் இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். பரிசுத்தம் அப்படிங்கிறது நம்ம சுத்தமான ஆடை அணிவதில் எல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, சுத்தம் தேவை. ஆனால் பரிசுத்தம் என்பது தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கென்று என்னுடைய கவனத்தை ஒருங்கிணைத்து அல்லது ஒருமுகப்படுத்தி அதில் உண்மையோடு உத்தமத்தோடு உறுதியாய் உழைப்பது தான் இருதய சுத்தத்தோடு வாழ்தல். இருதய சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அடுத்து 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானம், ஐயா பொது மொழிபெயர்ப்பு வாசித்தாங்க, அமைதிங்கிற வார்த்தையை வாசித்தாங்க. அமைதியை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி. இந்த சமாதானம் என்கிற வார்த்தைக்கு, ஐரீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நிறைவாழ்வு அப்படின்னு அர்த்தம். நிறைவாழ்வு, நிறைவான வாழ்வு. அப்போ நிறைவான வாழ்வை யார் உண்டு பண்ணுகிறார்களோ, உண்டாக்குகிறார்களோ, அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், நிறைவான வாழ்வை உருவாக்குவதற்கென்று யார் தங்களுடைய வாழ்விலே தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நிறைவான வாழ்வு எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்கும், அதை எப்படி உருவாக்குவது, அதற்கென்று நான் என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பவுலடியார் தன்னுடைய நிருபங்கள் அநேக இடங்களில் சொல்லியிருக்கிறார். அந்த சொல்லும்போது ஒரு இடத்துல அவர் இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கி சிலுவையிலே சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஒப்புரவாக்குதலின் வழியாக சமாதானத்தின் சுவிசேஷத்தை இயேசு சிலுவையிலே அறிவித்தார். அப்போ சிலுவை என்பது ஒப்புரவாக்குதலின் ஒரு அடையாளம், சமாதானத்தை உண்டு பண்ணின ஒப்புரவாக்குதலின் அடையாளம். என்ன ஒப்புரவாக்குதல்? எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு, எனக்கும் பிறருக்கும் இடையே உள்ள உறவு. இந்த ரெண்டு உறவுகளையும் ஏற்படுத்துவதற்கென்று ஆண்டவர் சந்தித்த ஒரு பெரிய அனுபவம் தான் சிலுவை. ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழணும் அப்படின்னா நமக்கு இந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிற உறவை நான் எப்போதும் சரியாக வச்சுக்கணும். பிறரும் சரியாய் வைத்து கொள்வதற்கு நான் உதவியாக இருக்கணும். அதே மாதிரி பிறரோடு உள்ள உறவை சரியாய் வைத்துக் கொள்வதற்கு நான் உதவியாக இருக்கணும். ஆண்டவரோடு உள்ள உறவு, பிறரோடு உள்ள உறவுகளிலே உருவாக்குகிறவர்கள் அல்லது இந்த உறவுகளிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறவர்கள். இன்றைக்கி உறவு பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இன்றைக்கி நம்ம குடும்பங்களில், சமுதாயத்தில் இருக்குது. யோசித்து பாருங்கள், தேசிய அளவிலேயே இருக்குது உறவு பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த உறவு புரிந்து கொள்ளுதலில் ஏற்படுகிற தடுமாற்றங்கள். அருமையானவர்களை, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைங்க, இப்படி எத்தனையோ விதமான உறவு பிரச்சனைகளை இன்றைக்கி நம்ம சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அறைகூவல் என்ன என்றால், என்னோட உள்ள உறவையும் உங்களோட உள்ள உறவையும் சரி செய்கிற ஒரு கருவியாக, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு கருவியாக நீ வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரோடு உள்ள உறவை சரிப்படுத்தி பிறரோடு உள்ள உறவை சரிப்படுத்துவதற்கு உதவியாயிருக்கிறவர்கள். இதை ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தையில் நான் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள், ஆண்டவரோடு உள்ள உறவை சரிப்படுத்துகிறவர்கள், பிறரோடு உள்ள உறவை சரிப்படுத்துவதற்கு உதவி செய்கிறவர்கள், அது ஆத்தும ஆதாய பணி. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார்,
எனக்காக பாடுபட்டார், எனக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார், எனக்காக மீண்டும் வரப்போகிறார். இந்த அடிப்படையிலே ஆண்டவரோடு உள்ள உறவை பிறர் சரியாய் பாதுகாக்க அல்லது சரியாய் நிலைப்படுத்த நான் ஒரு கருவியாக இருக்கணும். பிறரோடு உள்ள உறவு இன்றைக்கி நமக்கு தெரியும். எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில், ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் டீனேஜ் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள். இதில் என்னுடைய பங்கு என்ன? சமாதானம் பண்ணுகிற ஒரு நபராக இருக்கிறேனா, அல்லது இருக்கிற சமாதானத்தையும் உடைத்து போடுகிற ஒரு நபராக இருக்கிறேனா? ஆண்டவரோடு உள்ள உறவு சரியாக இல்லாமல் பிறரோடு உள்ள உறவு சரியாகாது. ரொம்ப அடிப்படை ஆண்டவருக்கு நமக்கு இடையே உள்ள உறவு. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை இந்த உறவுகளிலே, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு, நமக்கும் பிறருக்கும் இடையே உள்ள உறவுகளிலே ஒரு சரியான நிலையை ஏற்படுத்துவதற்கு நம்மை சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ வேண்டும். ஆங்கிலத்தில் பீஸ் மேக்கர்ஸ் என்று தான் இதில் எழுதியிருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள், உறவுகளை உருவாக்குகிறவர்கள், அருமையானவர்களே, ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, உறவுகளை உருவாக்கும் நபராக, உருவாக்கும் குடும்பமாக என்னையும் என் குடும்பத்தையும் இந்த தபசு நாட்களிலே நீர்தாமே மறுசீரமைப்பு பண்ண வேண்டும் சுவாமி. ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் எங்கள் வாழ்க்கையில் வேணும் ஆண்டவரே. நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட நபர்கள் தேவை. சிலரை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, இந்த ஆள் வந்துட்டாரா, நான் அடுத்த 5 நிமிஷத்தில் சண்டை வந்துடும் அப்படிம்பாங்க. சிலர் அப்படி பேர் வாங்கியிருப்பாங்க. புது இடத்துல அவர் வந்து நுழைஞ்சிட்டாருன்னா அடுத்த 5-6 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன வரும்? சண்டை வந்துடும். நீங்களும் நானும் இவங்க வந்துட்டாங்கல்ல, பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரதர் சுசி பிரபாகர் தாஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உறவுகள் அப்படிங்கிற ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் ஒன்று நடத்தினாங்க. சுசி பிரபாகர் தாஸ் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன், உங்களை அநேகருக்கு தெரியும். உறவுகள் அப்படிங்கிற ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அந்த ரேடியோ ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. உறவுகள் கண்ணாடி பாத்திரம் போன்றவை, அழகாக இருக்கும், பயன்படுத்துவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் சிறிது கவனம் தவறினாலும் அந்த பாத்திரம் கீழே விழுந்தால் நொறுங்கி போய்விடும். ஒருவேளை இன்றைக்கு இதை நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நம்முடைய அடுத்த ஜென்ரேஷன்லாம் பயங்கர சென்சிட்டிவாக இருக்காங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. அவங்கள்ட்ட எதுவுமே பேச முடியல. இல்லையே, நான் வந்து யூடியூபுக்கு போனேன், கூகுளில் பார்த்தேன், ஏஐயை பார்த்தேன், உடனே இந்த பதிலெலாம் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே பேச முடியல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை குடும்பத்தின் தலைவர்களாக, திருச்சபையின் தலைவர்களாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை சமாதானம் பண்ணுகிற கருவிகளாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சமாதானம் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க, மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு புதிய பட்டப்பெயர் கொடுக்கிறார். மை சில்ட்ரன், என் தேவனுடைய புத்திரர், என்னுடைய மகன் மகள். அது எவ்வளோ பெரிய கிரேடு யோசிச்சு பாருங்க. அவருடைய பிள்ளைகள் என்கிற தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழும்போது ஒரு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மேலான உன்னதமான உறவை பேணி காக்கிற கருவிகளாக உங்களையும் என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த தபசு நாட்களிலே ஆண்டவரே, இதற்கென்று என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி
தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நிறைவாக 10வது வசனத்தை யாராவது படிங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். நான் சொன்ன நீதி அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்வு. லைஃப் விச் இஸ் அப்ரூவ்ட் பை காட். ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வு, அதான் நீதிக்குரிய செயல். நேற்று நான் சொன்னேன், ஜஸ்டிஸ் ரைச்சஸ்னஸ் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த ஜஸ்டிஸுங்கிறது என் பார்வையில், என்னுடைய அறிவின் அடிப்படையில் நான் யோசிக்கிற காரியங்கள். ஆனால் ரைச்சஸ்னஸ் என்பது நான் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கைனா என்ன? ஆவியில் எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை, எனக்காக துயரப்பட்டு என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, என்னுடைய ஆற்றல்களை சரியான இடத்துல சரியான நேரத்தில் பயன்படுத்துவதற்குரிய ஞானத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் அங்கீகரிக்கிற செயல்களை செய்வதிலே பசிதாகத்தோடு எப்போதும் அதை தொடர்ந்து செய்வதிலே கவனமாயிருக்கிற ஒரு வாழ்க்கை, இரக்கம் பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் எனக்கு தந்த பொறுப்பை நிறைவேற்றுவதிலே ஒரே கவனத்தோடு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக உறவுகளை உருவாக்குகிறவர்களாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட நீதியின் செயல்களை நான் செய்யும்போது கண்டிப்பாக எதிர்வினைகள் இருக்கத்தான் செய்யும். எதிர்வினைகள் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி காலை உபவாச கூட்டத்தில் 3வது சங்கீதத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி தாவீது ராஜாவாக நியமிக்கப்படுகிறார். ஆனால் அப்சலோம் தான் ராஜாவாகணும்னு சொல்லி விரும்புகிறார். எதிர்வினை ஆற்றுகிறார். வீட்டுக்குள்ளே கூட தாவீதால் உட்கார முடியல, ஓடுறார், தப்பி ஓடுறார். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், ஆனாலும் கர்த்தாவே நீர்தான் என்னுடைய கேடகம், நீர்தான் என்னுடைய கேடகம், நீர்தான் எனக்கு பாதுகாப்பு சுவாமி. ஆனாலும் கர்த்தாவே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி. ஒருவேளை தாவீது மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் வந்திருக்கும். நானா ராஜா பதவி வேணும்னு கேட்டேன், நான் கேட்கலையே, நீங்கள் தானே கொடுத்தீங்க, பிற எதுக்கு இந்த போராட்டம்? கண்டிப்பாக நீதி நிமித்தம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது கண்டிப்பாக துன்பங்கள், பாடுகள் கண்டிப்பாக வரும். நான் இப்போ அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், இந்த துன்பம், துயரம், பாடுகள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தாதபடிக்கு. ஏன்னா துன்பம், துயரம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு பெரிய ஏதோ ஒரு பெரிய வெள்ளம் நம்ம எதிர்த்து வர்றது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. அதனால் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்ன அப்படின்னா, சவால்கள். நீதிக்குரிய செயல்களை செய்யும்போது அது ஒரு நார்மலாக போகிற ஒரு ஃப்ளோ இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக யூ ஹாவ் டு ஃபேஸ் சேலஞ்சஸ். நீங்கள் சவால்களை சந்தித்தே ஆக வேண்டும், சந்தித்தே ஆக வேண்டும். உலகை ரட்சிப்பதற்கு பிதா போட்ட திட்டத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வந்ததிலிருந்து அவருக்கு சவால் தான், பிறந்ததிலிருந்து சவால் தான். கடைசியில் சிலுவையில் தான் அந்த சவாலை அவர் நிறைவு செய்தார். சிலுவை இல்லாமல் நீதிக்காக வாழ்வது என்பது இயலவே இயலாது. சிலுவையின் உடனே நீங்கள் யோசிச்சிடக்கூடாது, வெறும் பாடுதானா கிறிஸ்தவ வாழ்க்கை, கஷ்டம்தானா? நான் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பேன். புதுசாக கல்யாணம் முடிச்சு வந்த உடனே, பொண்ணு மாப்பிள்ளை வந்த உடனே ஏன் சிலுவை அடையாளம் போட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணுறோம்? கஷ்டப்படணும்னா? கஷ்டப்படணும்னா இல்லை. சிலுவையில் பாடு மட்டும் இல்லைங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அதனால தான் பவுல் சொல்றார், இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்தேன். சிலுவையில் வெற்றி இருக்கிறது, சிலுவையில் ஒப்புரவாக்குதலின் மகிழ்ச்சி இருக்கிறது,
சிலுவை ஆசீர்வாதத்தின் இடமாயிருக்கிறது. ரட்சிப்பு சிலுவையில் இருந்து புறப்படுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவருக்காக வாழும்போது நம்ம சவால்களை சந்தித்தே ஆக வேண்டும். இந்த நாட்களை நம்ம தபசு நாட்கள்னு சொல்கிறோம், வசந்த காலங்கள்னு சொல்கிறோம், லெந்து நாளங்கள் அப்படின்னு சொல்கிறோம், சிலுவையின் காலங்கள் என்றும் சொல்லுவாங்க. சிலுவையை அதிகமாய் தியானிக்கின்ற ஒரு காலங்கள். ஏன் ஆண்டவருக்கு சிலுவை? சிலுவையோடு ஆண்டவருடைய வாழ்க்கை முடிந்து போனதா? இல்லையே. வேற ஏன் சிலுவையில் கஷ்டம் சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்? சிலுவையிலே சவால்கள் இருக்கிறது, ஆனால் அங்கே வெற்றி இருக்கிறது. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே ஒப்புரவாக்குதலை ஏற்படுத்தி உறவின் மகிழ்ச்சியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படி அநேக விஷயங்களை சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அநேக விஷயங்களை சொல்லலாம். நான் ஒரு புஸ்தகம் சொன்னேன், கிராஸ்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட முன்மாதிரிகள் அப்படின்னு சொல்கிறார். மாடல்ஸ் ஃப்ரம் த கிராஸ். அந்த 7 வசனங்களுக்கு சொல்லும்போது 7 முன்மாதிரிகள்னு சொல்கிறார். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒவ்வொரு வசனத்துலேருந்து ஒவ்வொரு மாடல் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த சிலுவை நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்களுடைய அனுபவமாக இருக்கிறது. ஆனால் அதில் மகிழ்ச்சி இருக்கிறது, அதில் வெற்றி இருக்கிறது, அதில் ஒப்புரவாகுதல் இருக்கிறது. எனவே நாம் சிலுவையை, நீதிக்காக வருகிற சவால்களை ஏற்றுக்கொள்வதற்குரிய மனநிலையோடு நாம் இருக்க வேண்டியது அவசியம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாக்கியவான்களுடைய வசனமும் முதல்ல ஆரம்பிக்கும் போதும் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு போட்டிருக்கு? பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அதே மாதிரி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. ஒருவேளை இந்த பாக்கிய வசனங்களுடைய துவக்கம் பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதியை முதலாவது எனக்கு ஏற்படுத்தும்படி சொல்லுகிறது. இதனுடைய நிறைவு பகுதி இந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்குரிய நிறைவான சவாலை என் முன் வைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நீதி நிமித்த துன்பப்படுதெல்லாம் இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லைப்பா. உங்கள் முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அன்றைக்கும் நடந்துச்சு, இன்றைக்கும் நடந்துச்சு. பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் யாராவது எடுத்தவங்க வாசிங்க, முடிச்சிடலாம். பிலிப்பியர் 1 கடைசி வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று நீங்கள் கேள்விப்படுகிறதுமான போராட்டம் உங்களுக்கும் உண்டு. என்ன வாசிங்க, என்ன இருக்கு? போராட்டம் உங்களுக்கும் உண்டு. அது என்ன அர்த்தம்? எனக்கு போராட்டம் இருந்துச்சுங்க, உங்களுக்கும் போராட்டம் இருக்கும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் சந்திக்க வேண்டிய சவால்கள் எல்லா காலத்திலும் இருக்கிறது. யாருக்கும் எந்த காலத்திலையும் விதிவிலக்கு கிடையாது, கிடையவே கிடையாது. எனவே இந்த தபசு நாட்களை அர்த்தமுள்ள விதத்தில் நாம் பயன்படுத்தி, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய சபையையும் பாக்கியமுள்ள நபராக, குடும்பமாக, சபையாக மாற்றுங்க சுவாமி. அதற்கென்றே நான் இந்த நாட்களில் என்னை அழைத்து வந்திருக்கிறீங்க, என்னுடைய வார்த்தையை தியானிக்க செஞ்சுருக்கிறீங்க. அந்த கிருபையினால் என்னை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் வழியாய் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய திருப்பங்களை ஏற்படுத்துவாராக. ஆமேன். சுக்லன்பானவர்களே, இந்த 2ஆம் நாள் நற்செய்தி கூடுகையிலும் நம்ம மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான ஐயாவுடைய குடும்பத்தாருக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள் பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்விதமாக இரவு இந்த கூடுகைக்கு பின்பதாக
இரவு ஐக்கிய உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலேயும் சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றவர்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தும்படியாகவும், உங்கள் இல்லங்களின் அருகில் உள்ளவர்கள் இவ்விதமான சிரமத்தில் இருப்பார்கள் என்றாலும் அவர்களையும் இலவசமாக இந்த முகாமிலே நீங்கள் வரவழைத்து பயனடையும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் இந்த லெந்துகால கூடுகைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கவும், குடும்பமாக பங்கு பெற்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். நம்முடைய பாடல் தாளிலே பாடலின் 11 இந்த பாடலும் எளிமையான பாடல்தான். நாம் இதை பாடி ஆண்டவருக்கென்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். பாடலின் 11 இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டும்படியாய் இந்த கிருபையின் காலங்கள் நம்மை அழைக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த பாடல் வழியாய் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். பாடல் எண் 11. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புகளும் போதாதே, ஆலயம் அருளுரை போதாதே, ஆசரிப்புகளும் போதாதே, ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார் ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே, ஆண்டவர் தொழுவதின் வெளியில் உள்ளார் ஆடுகள் தேடியே ஆவல் கொண்டே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. பரவச மொழிவரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே, பரவச மொழிவரம் போதாதே, கரகோஷ ஆட்டமும் போதாதே, பரமனின் திருவுள்ளம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டே, பரமனின் திருவுள்ளம் அமர்ந்தறிந்தே, பரிசுத்த ஆவியை சுமந்து கொண்டே. இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. வாய் சொல்லால் நேசித்தல் வாயெளிதாம், வாய்மை செயல் உள்ளோர் நல் அன்பராம், வாய் சொல்லால் நேசித்தல் வாயெளிதாம், வாய்மை செயல் உள்ளோர் நல் அன்பராம். உன்னதர் இயேசுவின் அரசுயர ஒளி உப்பாய் உலகினில் இலங்கிடுவோம்,
உன்னதர் இயேசுவின் அரசுயர ஒளி உப்பாய் உலகினில் இலங்கிடுவோம். இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நல்ல. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி நிறுதியத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே அமர்ந்து உம்மோடு உறவாடும்படியாகவும் கர்த்தருடைய கிருபை உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்வில் பாக்கியத்தை கொடுக்கிறதா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதன் வழியாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, நீர் எங்கள் பிதாவாக, நாங்கள் உம்முடைய புத்திர சுவிகாரத்தை உம்முடைய சிலுவையின் வழியாய் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளையும் தந்திருப்பதை எண்ணி நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலுமே நன்றி நிறுதியத்தோடு உம்முடைய திருப்பணிகளுக்கென்று எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இதயத்தோடு காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாவற்றுக்கும் மேலாய் உமையே நீர் சிலுவையிலே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்ததற்கு ஈடாக நாங்கள் கொடுப்பது ஒன்றுமில்லை சுவாமி. கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களை மீட்டெடுத்து இந்த நாளிலுமே உம்முடைய ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்கின்ற நாங்கள் உமக்கென்று கொடுக்கின்ற பலனையும் நீர் தந்திருக்கின்றீர். அதற்காய் துதிக்கின்றோம். இந்த உம்முடைய கரங்களிலிருந்து பெற்ற நன்மைகள் உம்முடைய திருப்பணிகளுக்கு என்று பயன்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். இந்த வேளையிலுமே நன்றி நிறுதியத்தோடு எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீர் மீட்டு சம்பாதித்த திருக்குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த தபசு நாட்களிலே உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். கடவுளுடைய வழிநடத்துதல் நிறைவாய் எங்களோடு கடந்து வரவும், ஆண்டவர் இந்த எழுந்து காலங்களின் ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் சுதந்திரிக்கவும், ஆண்டவருடைய சிலுவையின் மீட்பு மீண்டுமாய் எங்களை சீர்தூக்கி பார்த்து உம்முடைய மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் பலனிலும் நாங்கள் நிலைத்திருக்கவும், உம்முடைய சாட்சிகளாய் உலகிற்குள் கடந்து செல்லவும், இந்த காலங்கள் எங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாய் அமைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே பகல் முழுவதும் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். இரவின் எல்லா தீமைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து உம்முடைய கரத்தில் நல்ல நித்திரை கண்டு துதிக்கும் துதியோடவும் நாளை தின பரிசுத்த தூய் ஓய்வு நாளை நாங்கள் நன்றிதயத்தோடு தொழுது கொண்டு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கவும், விதமாய் இன்றைய நாளிலே உம்முடைய தாசர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காகவும், நாளை தின ஆராதனையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதன் வழியாக உம்முடைய சிலுவையின் அன்பை நாங்கள் உணர்ந்து எங்களை நாங்களே உமக்கென்று அர்ப்பணிக்கவும், இந்த காலங்களினுடைய நன்மைகளும் கிருபைகளும் எங்களை தொடர கடவுளுடைய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். என்று மாறாத உம்முடைய அன்பும் வழி நடத்துதலும் உம்முடைய கிருபைகளும் எங்களை தொடர்ந்து காத்து கொள்ளட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆராதனை நிறைப்பாடலாக இந்த தபசு காலத்திலே கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கும்படியாய் பாமாலை 88 இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் என்ற பாடலை நாம் பாடி நாம் இந்த கூடுகையை நிறைவு செய்வோம். முழந்தாள் படியிட முடிந்தவர்கள் நீங்கள் ஜெப நிலையிலே இந்த பாடலை பாடும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாமாலை எண் 88.
மாமன்றாட்டினார் சாகசமதேற்றதார் சீயோன் நகர்காய் கண்ணீர் வேண்டதாலும் தேவரே எங்கள் மேல் இறங்குவே. நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் முன்னே தஞ்சம் ஏயும் இயேசுவே. சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போக கடவோம். இரவு உணவு